மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் புவனேஸ்வரி ஏற்பாட்டில் ஊட்டச்சத்து உணவு கண்காட்சி வைக்கப்பட்டிருந்தது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருணா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அங்கன்வாடி பணியாளர்கள் தயார் செய்து கொண்டு வந்த கண்காட்சியில் ஊட்டச்சத்து உணவுகளை வைத்திருந்தனர். பின்னர் விழிப்புணர்வு பேனரில் மாவட்ட ஆட்சியர் கையொப்பம் போட்ட பிறகு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பெட்டகங்களை வழங்கினார். பின்னர் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். நெல்லிக்குப்பம் தனியார் சர்க்கரை ஆலை கழிவால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதால் நடவடிக்கை எடுக்க கோரி வர்த்தகர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் தனியார் சர்க்கரை ஆலை செயல்பட்டு வருகிறது. இதிலிருந்து வெளியேறும் நச்சுப்புகை மற்றும் தற்போது வழக்கத்தை விட அதிகப்படியாக சாம்பல் துகள்கள் பறப்பதால் காற்று மாசுபாடு, தண்ணீர் மாசுபாடு மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் கடலூர் மாவட்ட நிர்வாகம் நெல்லிக்குப்பம் நகர பகுதியில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாதபடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெல்லிக்குப்பம் புதிய வர்த்தகர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வாலஜாபாத் அருகே பேருந்து வசதி கோரி பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட தோண்டாங்குளம், கொசப்பட்டு கிராமங்கள் தேவரியாம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்டு அமைந்துள்ளது. இங்குள்ள பொதுமக்கள் அடிப்படை தேவைகளுக்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக பயணித்து தேவரியாம்பாக்கம் பகுதிக்கு செல்லும் நிலை உள்ளது. இதனால் அங்கு சென்று வருவதற்கு போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து பல்வேறு கிராம சபை கூட்டங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றி போக்குவரத்து துறைக்கு அனுப்பி வைத்தும் போதிய நடவடிக்கை இல்லை என கூறி இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பள்ளி மாணவர்கள், கிராம பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியிடம் கோரிக்கை மனு அளித்து தங்கள் குறைகளை தெரிவித்தனர். கரூரில் காது கேளாத மற்றும் வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி விசில் ஊதி நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு காது கேளாதோர், வாய் பேசாதோர் மாவட்ட சிறப்பு கிளை சார்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட வாய், காது கேளாதோர் மாற்றுத்திறனாளிகள் விசில் ஊதியும் சைகை மூலமும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தங்களது கோரிக்கையான அரசு வேலைவாய்ப்பு, காது வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு 1% இடஒதுக்கீட்டை அமல்படுத்திட வேண்டும், மாதாந்திர உதவித்தொகை 7000 உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டியில் கொலை செய்யப்பட்ட சின்ராஜ் என்பவரது கொலையில் தொடர்புடைய மற்றொரு நபரை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டி அருகே உள்ளது வீராணம்பட்டி. இந்த ஊரை சேர்ந்த முருகன் என்பவர் அவரின் உறவினரான சின்ராஜ் என்பவரின் 14 வயது சிறுமியை தொடர்ந்து கேலி கிண்டல் செய்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சின்ராஜின் மகள் முருகன் கேலி செய்வதாக சின்ராஜிடம் தெரிவித்ததை அடுத்து முருகனை சின்ராஜ் கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முருகன் சின்ராஜை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து முருகனை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். இதனையடுத்து இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டது சுரேஷ் என்பவர்தான் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சுமார் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பனையப்பட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுக்கோட்டை பொன்னமராவதி சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பொன்னமராவதி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜூலியஸ் சீசர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுரேஷ் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்குள் ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்காமல் வஞ்சித்து மத்திய பாஜக அரசிடம் கையேந்தும் நிலை புதுச்சேரிக்கு உள்ளதாகவும்,
மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மரியாதை இல்லை என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய பாஜக அரசு இலங்கை அரசுடன் இணக்கமாக இல்லாத காரணத்தால் மிகப்பெரிய நாடான இந்தியாவை இலங்கை உதாசீனப்படுத்துகிறது என்றும், எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்களை தாக்குவதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் மீனவர்களை கைது செய்யும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் பங்கேற்று சிறப்பித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், ஒன்றிய குழுத் தலைவர் உதயா கருணாகரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் வைக்கப்பட்டிருந்த சிறுதானிய உணவு வகைகளை பார்வையிட்டு தரம் சுவைத்து அதில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்த சிறுதானிய உணவு வகைகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார். செங்கத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்த மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக அவசர போலீஸ் எண்ணான 100க்கு தொலைபேசியில் மர்ம நபர் ஒருவர் கூறிய சம்பவத்தை தொடர்ந்து திருவண்ணாமலை வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மோப்பனாய் உதவியுடன் செங்கம் வட்டாட்சியர் அலுவலக வளாகம், கிளை சிறைச்சாலை வளாகம், சார் பதிவாளர் வளாகம் மற்றும் அலுவலகங்களின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தென் மாவட்டங்களில் கூலிப்படையினர் மூலம் நடைபெறும் கொலைகளை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என கோவில்பட்டியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதிய தமிழக கட்சி மாநில இளைஞரணி தலைவர் ஷியாம் கிருஷ்ணசாமி வலியுறுத்தினார். தென் மாவட்டங்களில் நடைபெறும் தொடர் கொலைகளை கண்டித்தும், கோவில்பட்டி அருகே உள்ள செண்பகப்பேரில் இளைஞர் பாண்டியராஜன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பாக புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் அதி வீரகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதிய தமிழகம் கட்சி மாநில இளைஞரணி தலைவர் ஷியாம் கிருஷ்ணசாமி பங்கேற்று காவல்துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேசிய நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்பில் உள்ள இடங்களை உத்தமபாளையம் கோட்டாட்சியர் ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சிக்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறத்திலும் ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் அவற்றால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் உத்தமபாளையம் கோட்டாட்சியர் இன்று நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தொடங்கினார். இந்த சமயத்தில் வர்த்தக சங்கத்தினர் மற்றும் வியாபாரிகள் கால அவகாசம் கேட்டுக்கொண்டதை அடுத்து இன்று ஆக்கிரமிப்பு அகற்றுவதை நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டிய இடங்களை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் தீபாவளிக்கு பிறகு ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்ற வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி சென்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.